கோல்டு அப்படி இல்லாட்டி ரியல் எஸ்டேட் தான் உலகத்திலே பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஏன் அது ஒரு பச்சை பிழையான கருத்துன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும். இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் அட்லீஸ்ட் நமக்கு 0.01 பிட்காயின் ஆவது நம்மளுக்கு கட்டாயம் வேணும்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும். அப்படி உங்களுக்கு புரிய வந்துட்டுன்னு சொன்னால், எப்படி பிட்காயினை பேசிக்கில் இருந்து வாங்குற, அதை எப்படி சேஃபாக சேமித்து வைக்கிற, ப்ளஸ் எப்படி உங்களோட வாங்கின பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுற, இந்த எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் நான் டீச் பண்ணிக்கிறேன். அதை எப்படி எடுக்குதுங்கிற சிஸ்டத்தை நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அப்படி இல்லை பிட்காயினை விட கோல்டு அப்படி இல்லாட்டி ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்டில் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், இதுக்கு பிறகு நான் பிட்காயின் சம்மந்தமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு கோல்டு ப்ளஸ் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கேன். சேலஞ்சுக்கு ரெடியா? ஸோ இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது பிட்காயின், ரெண்டாவது கோல்டு, மூணாவது கேஷ் நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சிகள், நாலாவது ரியல் எஸ்டேட். இந்த 4 அசெட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 10 கேட்டகரியில் பார்க்க போகிறோம். இந்த 10 கேட்டகரியிலையும் எது பெஸ்ட்டாக இருக்கு, எது வேர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூரபிள் என்னன்னு சொன்னால் ஒரு உறுதியான ஒரு தனம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மணியை பாவிக்கிறதுக்கு பேப்பரை பாவிக்க முடியாது. ஓகே, பேப்பரை பாவிக்கணும்னா 2 தரம் அதை கையில் எடுக்கக்குள்ளேயே பிஞ்சு போயிடும். அப்படி இல்லாட்டி என்னென்னா உடஞ்சி போயிடும். கிளாஸை நம்ம பாவிக்கலாம், கிளாஸ் கீழே விழுந்தால் உடஞ்சி போயிடும். ஸோ உறுதியாக இருக்கிறோன்றை தான் நம்ம பணமாக பாவிக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் பார்க்கல 4மே உறுதியானது. ஓகே, ஈவன் தோ பேப்பர் கரன்சி பேப்பர்னு சொன்னாலும் அதை ஈஸியாக கிளிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் அது உறுதியான தாளில் உருவாக்குறதால உறுதி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபங்கிபிள்னு சொன்ன என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தோட வெலுவை இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிற அதே சேம் பணத்தோட வெலுக்கு மாற்றலாமா, அதாவது வெலு குறையாம கூடாமல் மாற்றலாமாங்கிறது. அதாவது நான் ஒரு பிட்காயினை கொடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட வந்து இன்னொரு பிட்காயின் அதே பிட்காயினை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நான் 1 கிராம் கோல்டை கொடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட வந்து 1 கிராம் கோல்டை எடுத்துக்கொள்ளலாம். நான் $1 கொடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிற வேற $1 எடுத்துக்கொள்ளலாம். வெலும் மாறாது. ஆனால் என்கிட்ட இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிற வீடை எடுத்துட்டு ரெண்டும் சேம் வெலுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீடும் யூனிக்கானது. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிசிபிள். இது என்னன்னு சொன்னால், எந்த அளவுக்கு சின்ன சின்ன பாட்டாக அதை பிரிக்கலான்னு சொல்கிறது. நீங்கள் ஒரு பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சின்ன துண்டா 0.0000 துண்டாவெல்லாம் உடைக்கலாம். ஓகே, அதை சத்தோஷின்னு சொல்லுவாங்க. அதாவது 100 மில்லியன் பிட்காயினை பிரித்து ஒரு பங்கு ஒரு சத்தோஷின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி கோல்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாக துண்டா ஆக்கலாம். ஓகே, சின்ன கிராம்கள் அதை விட குறைஞ்சதுன்னு சொல்லி குறைக்கலாம். US டாலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் $1, $10, $100 சென்ட் அப்படின்னு சொல்லி குறைக்கலாம். ஆனால் ரியல் எஸ்டேட்டை துண்டா உடைக்கலாம் வேண்டாம். இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டினா ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அரை ப்ராப்பர்ட்டி, கால்வாசி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி உடைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேர். இது என்னன்னு சொன்னால், அன்லிமிட்டடாக கிடைக்கிற ஒரு பொருள் இல்லாமல் ஒரு குறைஞ்ச அளவில் அப்படி இல்லாட்டி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கிடைக்கிற விஷயங்கள். பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பிட்காயினை கூட எடுக்க இயலாது. ஸோ இது பயங்கர ஸ்கேர், லிமிடெட் சப்ளை. கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக எல்லா இடத்தையும் கிடைக்காது. ஓகே, கோல்டுங்கிறது கடும் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது. ஆனால் லிமிடெட் சப்ளை இல்லை, ஆனால் சப்ளை கடும் ரேர் அதில். ஆனால் கேஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வேண்டும்னா எப்போ வேணுனாலும் அவங்க பிரிண்ட் அடித்து தள்ளுவாங்க. ஏண்டா அவங்களோட பிரிண்டர், அவங்களோட பேப்பர், அவங்க எப்போ வேணாலும் பிரிண்ட் அடித்து தள்ளுவாங்க. ஸோ இதில் ஃபெயிலியர். ரியல் எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல 10 வீடு கட்டலாம்னா 10 வீடு அங்கே கட்டலாம், 11வது வீடு அதுக்குள்ளே கட்டலாம். ஸோ இதுவும் ஸ்கேர். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நேஷ்னலாக எப்படி பாவிக்கலாம்னு சொல்லி. பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நேஷ்னலாக எங்கே வேணுனாலும் பாவிச்சிக்கொள்ளலாம். இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பிட்காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் பூரா கோல்டு தான். இங்கே ஸ்ரீலங்காவிலையும் கோல்டு தான், கனடாவிலையும் கோல்டு தான், யூஎஸ்லேயும் கோல்டு தான். ஓகே, ஆனால் பேப்பர் கரன்சியில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்கு வர பேப்பர் கரன்சி. யூஎஸ்ல US டாலர், கனடாவில் கனடியன் டாலர், ஸ்ரீலங்காவில் LKR. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் மணி இல்லை. அதே மாதிரி ரியல் எஸ்டேட், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரியல் எஸ்டேட்டை நீங்கள் கனடாவுக்கு அனுப்பலாமான்டா இல்லை. அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ரியல் எஸ்டேட் கனடாக்குரியது தான். ஓகே, ஸோ அது இன்டர்நேஷனல் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டபுள்னு சொன்னால் எவ்வளோ ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த அந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ங்கிறது. பிட்காயினை ஈஸியாக நீங்கள் ஒரு வாலெட்லேருந்து ஒரு வாலெட்டுக்கு வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. கோல்டு இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோ கோல்டை நீங்கள் இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்து போகிறோன்னா அதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட், அதுக்குன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லி பெரிய கஷ்டம். ஸோ இது போர்டபுள் இல்லை. ஆனால் கேஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டபுள். நீங்கள் கேஷ் எவ்வளோ வேணுனாலும் அது பேப்பர் மாதிரி தான் எடுத்து $1 மில்லியன் கேஷ் ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போய் தரலாம். ஈஸியாக போர்டபுள் பண்ணலாம். ஆனால் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டபுள் இல்லை. என்ன ஆனோன்னா ஒரு வீடு எடுத்து தெரியணும்னா அந்த வீட்டை எப்படின்னு ஒரு இடத்துல நகர்த்தவே முடியாது.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபையபிள் சப்ளை எவ்வளவு டோட்டல் அசெட் இருக்குன்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் ஒன்று எடுக்கலாம் சொன்னால் பிட்காயினுக்கு வெரிஃபிகேஷன் எடுக்கலாம். இப்போ எவ்வளோ டோட்டலாக வாரத்துக்கு இருக்குது, இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ பிட்காயின் சப்ளையில் இருக்குது, எவ்வளோ வாரத்துக்குன்னு சொல்லி 100% வெரிஃபைட் சப்ளையை நம்ம எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டோட வெரிஃபை சப்ளை இல்லை. கோல்டு நாளைக்கு ஒரு பெரிய கோல்டு மைன் ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா சப்ளை அப்படியே கூடிடும். அதே மாதிரி கேஷுக்கும் வெரிஃபை சப்ளை சொல்லலாம். நாளைக்கு அவங்களுக்கு பிரிண்ட் அடிக்கிற மூட் வந்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிச்சி பிரிண்ட் அடிச்சு விட்டாங்கன்னா சப்ளை அப்படியே கூடிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு வெரிஃபை சப்ளை. ஒரு இடத்த ஒரு ஏரியாவில் எத்தனை வீடு இருக்கு, எத்தனை பில்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நம்ம வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கோல்டு அதாவது பிட்காயினும் ரியல் எஸ்டேட்டும் வெரிஃபைட் சப்ளை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்இன்ஃப்ளேட்டபிள்னு சொன்னால் ஈஸியாக மனிப்புலேட் பண்ணி சப்ளை அதிகரித்து இன்ஃப்ளேஷனை கூட்டக்கூடிய அசட்டுகள், கூட்ட முடியாத அசட்டுகளை அன்இன்ஃப்ளேட்டபிள்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளோட சப்ளை கூடும்னு சொன்னால், டிமாண்டை விட சப்ளை கூடும்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். அதாவது பொருட்களை விட அதோட பணத்தோட வீதம் அதிகரிக்கும்னு சொன்னால் தான் இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம இருக்கிற இன்ஃப்ளேஷன் நம்மளோட பொருள் விலை கூடுதுன்னு சொல்கிறோம். அதுக்கு உண்மையான பொருள் விலை கூடுறதில்ல பணத்தோட அளவு கூட்டிகிட்டு போகுது. அவங்க பிரிண்ட் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க, இந்த பேக்கப்பும் இல்லாமல். அதனால தான் இன்ஃப்ளேஷன் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த பேப்பர் கரன்சி. ஸோ அன்இன்ஃப்ளேட்டபிள் அப்படி சப்ளையை கூட்டி இன்ஃப்ளேஷனை கூட்டாத அசட்னோன்னா பிட்காயின் மட்டும்தான். ஏன்டா எப்போ வேணுனாலும் பெரிய கோல்டு மைன் கண்டுபிடிக்கலாம், எப்போ வேணுனாலும் கவர்மெண்ட் பணத்தை ஃபியட் கரன்சியை பிரிண்ட் பண்ணலாம், எப்போ வேணுனாலும் எத்தனை பில்டிங்கும் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் பிட்காயினுங்கிறது 21 மில்லியனை தவிர ஒரு பிட்காயின் கூட கூடுதலாக எடுக்க இயலாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ்னா என்னென்னு சொன்னால் அந்த பணத்தோட சப்ளை ஒரு தனி நபர்கிட்டையோ அப்படி இல்லாட்டி ஒரு தனி என்டிட்டியோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஆக்களோட கண்ட்ரோலில் இருக்குதா, அப்படி இல்லாட்டி உலகம் பூரா பறந்த டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குதான்னு சொல்லி. ஸோ டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும்னு சொன்னால் ஒரு தனிநபராலேயோ ஒரு பர்டிகுலர் என்டிட்டியாலேயோ மனிப்புலேட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே இருக்கிற ஒரே ஒரு அசெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மட்டும்தான். என்ன ஆனோம்னா கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு மைனஸோட கண்ட்ரோலில் இருக்கும், ப்ளஸ் அந்தந்த நாட்டோட கோல்டு மைனஸில் இருக்கும். எப்போ வேணுனாலும் என்ன வேணுனாலும் அந்த கோல்டு மைனஸ் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி கேஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கவர்மெண்ட்டை பேங்க்ஸில் கண்ட்ரோலில் இருங்க, எப்போ இருந்தாலும் அவங்க என்ன விதமான மேனிப்புலேஷனும் பண்ணிக்கொள்ளலாம். ரியல் எஸ்டேட் அப்படி தான். ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரியல் எஸ்டேட் அந்த பர்டிகுலர் ஏரியா நினைச்சாங்கன்னு சொன்னால் என்ன வேணுனாலும் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மைனஸ் உலகம் பூரா இருக்கிற இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர்ஸ் ப்ளஸ் பூல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸோட கையில் இருக்கிறதால ஒரு தனிநபரோ ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு நாடோ நினைச்சு எந்த விதமான விஷயமும் செய்யலாம் பிட்காயினுக்கு. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ்ட். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அன்கன்ஃபிஸ்கேட்டபிள். இது என்னன்னு சொன்னால் கவர்மெண்டாலேயோ அப்படி இல்லாத ஏதாவது ஒரு என்டிட்டியால் நம்மளோட பணத்தை சீஸ் பண்ண இயலுமா முடியாதான்னு சொல்கிறது. அப்படி கவர்மெண்டாலேயோ என்டிட்டியாலேயோ சீஸ் பண்ண முடியாத அசெட் ஒரே ஒரு அசெட்னோன்னா பிட்காயின் மட்டும்தான். நீங்கள் உங்களோட அசெட்டை ஓன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் பிட்காயினையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஸ்டோடியல் வாலெட்டுகளையும் சேவ் பண்ணலாம், நான் கொஸ்டோடியல் வாலெட்டுகளையும் சேவ் பண்ணலாம். அது வேறு டாபிக். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நம்மளோட மாடியூல்ஸில் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் நான் கொஸ்டோடியல் வாலெட்டில் நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பிட்காயின் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வேறு யார்ட்டையும் சொல்லாத வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை பற்றி யாருக்குமே தெரியாது. ப்ளஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ பிட்காயின் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, நீங்களாகவே சொல்லாத வரைக்கும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை கவர்மெண்ட் சீஸ் பண்ணலாம். அண்ட் கோல்டை நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 கிலோ கோல்டு இருக்கணும்னா நீங்கள் கோல்டு வாலெட்ஸில் வைப்பீங்க, அப்படி உங்களோட வீட்டில் வைப்பீங்க. எப்போ வேணுனாலும் கவர்மெண்ட்டோ ஏதோ அத்தாரிட்டிஸ் அதை பறிச்சிட்டு போகலாம். கேஷ் வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லாட்டி எங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. கேஷை யாருன்னு எடுத்துகிட்டு போகலாம். ரியல் எஸ்டேட் வச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களோட பிடிக்கல, நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் நீங்கள் செய்கிற விஷயம் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலன்னா உங்களோட ரியல் எஸ்டேட் எல்லாத்தையுமே முடக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட பிட்காயினை நீங்கள் உங்களோட ப்ரைவேட் வாலெட்டில் வச்சுருப்பீங்கன்னா உங்கள்ட்ட எவ்வளோ பிட்காயின் இருக்குன்னு சொல்லி நீங்களே வாயத்தோன்னு சொல்ல வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பெஸ்ட்டான மணியாக இருக்கட்டும், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த எல்லா 10 கேட்டகரிக்குள்ளேயும் உள்ள வரது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மட்டும்தான். ஓகே, இந்த எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் வருது. மற்ற எசெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கேட்டகரியில் அவங்கள்ட்ட ஃபால்ட் இருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள், ஸ்டில் கோல்டும் ரியல் எஸ்டேட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்களா பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி? இதுக்கு மேலே நீங்கள் கோல்டன் ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் நினைப்பீங்கன்னு சொன்னால் ஏன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை ப்ரூவ் பண்ணுங்கள். நான் பிட்காயின் சம்மந்தமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதே நிப்பாட்டுறேன். அப்படி இல்லை பிட்காயின் தான் ஃபியூச்சர்னு சொல்லி எல்லாமே விளங்கிட்டு ஆனால் பிட்காயின் சம்மந்தமாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிட்காயினை பேசிக்லேருந்து படிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொன்னால் எங்களோட பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக எப்படி பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணன்னு சொல்லி டீச் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக. அதில் எப்படி வாங்குற, எப்படி அதை அக்யூமுலேட் பண்ணுற, எப்படி ப்ராப்பராக சேவ் பண்ணுற, எப்படி அதை மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கேன்.
பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே ஏன் அது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.